الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا قال النبي صلى الله عليه وسلم المرء مع من أحب எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக விடயத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதனா முஹம்மதின் அப்திக வ நபிய்யிக வ ரசூலிக நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமன் பிகத்ரி அலமத்தி தாத்திக ஃபீ குல்லி வக்தின் வஹீன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அவன் எங்களுக்கு தருகின்ற ரஹ்மத்துகளின் மூலமாக நாம் எல்லாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துகள் எல்லா படைப்பினங்களையும் படைப்பதற்கு காரணமாக அமைந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த சிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இன்று எங்களுடைய இந்த கிராமத்தில் மாத்திரமல்ல, எங்களுடைய இந்த ஊரில் மாத்திரமல்ல, முழு உலகமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்கள் இஸ்லாத்தோடு இருந்த பொழுது செய்த தியாகங்கள், இவைகளை பேசுகின்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் மாத்திரம் அல்ல, ஏனைய மாதங்களிலும் நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடியவர்களாக, அவருடைய வரலாறுகளை பேசக்கூடியவர்களாக, சரித்திரங்களை எடுத்து வாசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஒரு மாதத்துக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போடப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதை யாராலும் மறுக்க முடியாது, யாராலும் எதிர்க்கவும் முடியாது. நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை புகழ வேண்டாம் என்று தடுத்தால்
வேண்டாம் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை புகழ்ந்து கொண்டே இருக்கிறான். சகோதரர்களே, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்தியாலம் வித்தியாசமாக அல்லாஹ் தஆலா அவருடைய ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த புகழ் சிறப்புகள் அங்கே எடுத்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் பாம்பு சொல்லப்படுகிறது அல்லவா, அதான் சொல்லப்படுகிறது. அந்த அதானை எடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மணித்தியாலம் மரமணித்தியாலம் வித்தியாசமாக வருகிறது. வருகின்ற பொழுது நேரம் எல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அந்த பாங்கிலே எந்த நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். 5 நேரங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் பாடப்பட்டு கொண்டே இருக்கிறது, சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹு தஆலா இதை பாங்கிலே கட்டாயமாக்கி வைத்திருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் அவர்கள் பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள், அவர்கள் பட்டிருக்கக்கூடிய தொந்தரவுகள், நோவுகள், இதில் ஒரு அளவாவது உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு எவ்வாறு இருந்தது என்றால் எங்களுடைய வீடு போல ஆடம்பரமான வீடு அல்ல. ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளுக்கும் ஒவ்வொரு மின்விசிறிகள், அதே போல ஒவ்வொரு கூல் ஐஸ் பெட்டிகள் போல ஏசி பண்ணப்பட்டதாக ஒவ்வொரு இடத்தையும் வைத்திருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த வீட்டு வெறுமனே ஓலையால் செய்யப்பட்டது. ஈத்தமர ஓலைகளை அவர்கள் அந்த கூரையிலே வைத்திருந்தார்கள். மழை பெய்து விட்டால் அந்த மழையின் மூலமாக அவருடைய வீடுகள் எல்லாம் ஒழுகி நனைகிறது. படுக்குகின்ற மெத்தையை எடுத்து பார்த்தால் நாங்கள் படுக்குகின்ற மெத்தைகள் இருக்கிறது, அந்த மெத்தைகள் இஸ்பஞ்ச் மெத்தைகளாக இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்த மெத்தை அப்படி இல்லை. அவர்கள் படுத்தது ஓலையில் படுத்தார்கள், ஓலைக்கு மேலால் தூங்கினார்கள். எழும்பி பார்க்குகிற பொழுது சஹாபா பெருமக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான உடம்பை நாங்கள் பின்னாலே பார்த்தோம். பார்க்குகிற பொழுது அந்த உடம்பிலே ஓலைகளுடைய அதாவது ஓலையுடைய குச்சிகளுடைய அடையாளங்களை நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியிலே கண்டோம் என்பதாக சஹாபா பெருமக்கள் சொல்லுகிறார்கள். ஆடம்பரமான வாழ்க்கையை வாழாதவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த நேரமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். அதே போலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால் எந்த நேரமும் அவருடைய முகத்தை பற்றி பேசுகிற பொழுது திருமிதி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஷமாயிலு திருமிதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் எந்த நேரமும் எப்படி இருக்கும் என்ற வடிவத்தை சொல்லுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் இருக்கிறது, அந்த முகம் எந்த நேரமும் பிரகாசமானதாக இருக்கிறது. எந்த அளவுக்கென்றால் 15வது இரவுல பூரணமான சந்திரனை நாங்கள் வானத்திலே காணுகிறோமே, இந்த வானத்திலே காணுகின்ற பூரணமான சந்திரனை விட
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்துடைய அழகை வர்ணிக்கிறார்கள். அதைவிட பிரகாசமானதாக இருக்கிறது என்பதை ஷமாயிலு திர்மிதி எங்களுக்கு வடிவாக எழுதி வைத்திருக்கிறது. எந்த நேரமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திலே கடுகடுத்த முகம், உருக்கி பார்த்த முகம் எந்த நேரமும் காணப்படையில்லை. யாரையும் பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுகடுத்த முகத்தோடு இருந்ததும் இல்லை. யாரை பார்த்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை கொஞ்சம் உருக்கி பார்த்ததும் கிடையாது. சிரித்த முகத்தோடு அழகான தோற்றத்தோடு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஷமாயிலு திர்மிதியிலே அழகாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனாலே தான் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது, நபியே நாயகமே, உங்களுடைய முகத்தை நாங்கள் கடுகடுத்த முகத்தோடு அந்த நேரத்தில் கண்டிருந்தால் இஸ்லாத்தில் மக்கள் நுழைந்திருக்க மாட்டார்கள். கடுகடுத்த வெறுப்பான எண்ணத்தோடு முகத்தை நாங்கள் பார்த்திருந்தால் இஸ்லாத்துக்குள் மக்கள் நுழைந்திருக்க மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் இஸ்லாத்திலே நுழைந்தார்கள் அல்லவா? எப்படி நுழைந்தார்கள்? வாளேந்தி போராடி நுழைந்தார்களா? சில மக்கள் சொல்லுவாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபா பெருமக்கள் போர்க்களங்களிலே இறங்கி வாள்களை ஏந்தி இரத்தங்களை ஓட்டி இப்படித்தான் இஸ்லாத்தை பரப்பினார்கள் என்று பேசுவார்கள். அப்படி இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகான பண்பாடுகள், அழகான குணங்கள், இவைகளை வைத்துத்தான் இஸ்லாத்துக்குள் அதிகமான தோழர்கள் வந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் வரலாறுகளை எழுதியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறப்பை சொன்னார்கள். ஒரு இடத்துடைய சிறப்பு. இத ஒரு ஃபாதிரி, ஒரு ஏனைய மதத்தை சேர்ந்த ஒரு மனிதர் படித்து வைத்திருக்கிறார். ஒரு நாள் தினம் ஒரு முஸ்லிமான ஒரு வீட்டுக்கு பக்கத்தால் இன்னொரு ஊடு இருக்கிறது. அது ஒரு கிறிஸ்தவ மதத்துடைய ஒரு வீடு. அந்த வீட்டிலே ஒரு பிள்ளை வாழுகிறாள். அது ஒரு அழகான பெண் பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய ஒரு பக்கம் ஒரு கையும் ஒரு காலும் விளப்பம் இல்லை. ஒரு சைட் விளப்பம் இல்லை. ஒரு பெரியோரு பங்கன் நடக்கிறது, பெரியோரு விழா நடக்கிறது. அந்த விழாவுக்காக வேண்டி இந்த வீட்டார்களுக்கு இந்த புள்ளைய கொண்டு போறேலாம். இந்த புள்ளைய அந்த இடத்துக்கு கொண்டு போனால் இவங்க நோண்டி ஆகுவார்கள் என்று நினைத்து பக்கத்தில் இருந்த வீட்டிலே விட்டு விட்டு போகிறார்கள். இந்த பெண்ணோ, பாதுகாப்பாக கொடுக்கப்பட்ட இந்த பெண் முஸ்லிமான ஒரு பெண்மணி, இவள் என்ன செய்கிறாள் என்றால் தொழுகைக்காக வேண்டி உலு செய்கிறாள். தொழுகைக்காக வேண்டி உலு செய்கிறாள் அந்த பெண்மணி. உலு செய்கின்ற தண்ணீர் இருக்கிறதே, இந்த தண்ணீருடைய சிறப்பை சொல்லுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை அவர்கள் படித்திருந்தார்கள், தெரிந்து வைத்திருந்தார்கள். அந்த புள்ளைக்கு எவ்வளோ வைத்தியம் செய்யப்பட்டிருக்கிறது, எந்த வைத்தியத்துக்கும் சுகமாக இல்லை. அந்த பொம்புளை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொம்புளை என்ன செய்கிறாள் என்றால் உலு செய்கிறாள். தொழுகைக்காக உலு செய்கிறாள். தண்ணி ஓடுகிறது, மண்ணில் ஓடுகிறது தண்ணி. ஓடுகின்ற நேரத்துல இந்த புள்ள நினைச்சது, இந்த தண்ணீரையாவது என்னவாவது பரக்கத்து இருக்கிறதா, என்னவாவது ஒரு ஷிஃபாவா அல்லாஹ் வைத்திருப்பானோ என்று நினைத்து கொண்டு அந்த மண்ணிலே ஓடுகின்ற அந்த தண்ணீரை தொட்டு தடவுகிறாள். கையிலையும் காலிலையும், கை கால்களில் தடவுகிறாள். அந்த புள்ளை இஸ்லாத்தில் உள்ள ஒரு புள்ளை அல்ல,
மாற்று மத புள்ளை உண்டு. அந்த புள்ள தொட்டு 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 கையிலையும் காலிலையும் வைக்க வைக்க அந்த குணம் நோய் குணம் அடைகிறது. என்ன ஆச்சரியம்! பிள்ளையை அந்த பங்கன் முடிஞ்சு வருகிறார்கள். பிள்ளையை எடுத்துக்கொண்டு போக வந்தால் அந்த உம்மக்கும் வாப்பக்கும் ஆச்சரியம். நான் கொடுத்த புள்ளை இப்படி இல்லையே கொடுத்தேன் சொன்னார்கள். அந்த பிள்ளை சொல்லுகிறது, இந்த உம்மா இந்த தாய் என்னமோ செஞ்சு கொண்டிருந்தார்கள். கையை கழுவினார்கள், முகத்தை கழுவினார்கள், செய்தி முற ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டிருந்தாங்க. அந்த தண்ணி ஓடுகிறது, அதில் ஏதாவது சிஃபா இருக்குமோ என்று நினைத்து நான் கையையும் காலையும் கழுவினேன் தாயாரே, உடனே சுகமடைந்தது என்றார்கள். சொன்ன பொழுது சொன்னார்கள், இதுதான் ஒது செய்யப்பட்ட தண்ணீருடைய பரக்கத்து என்றார்கள். இந்த உது செய்கின்ற ஹவுல் இருக்கிறதே, இது சாதாரணமான ஒன்றல்ல. இந்த ஹவுலுக்குள்ள கைய போட்டு நல்லா எல்லாரும் கழுகுறோம். நோய் நிவாரணையை அல்லாஹ் இந்த ஹவுலிலே வைத்திருக்கிறான். இன்னைக்கு எல்லா பள்ளியை பார்த்தாலும் சில பள்ளியில ஹவுல் இல்ல. ஹவுல எடுத்து போட்டு உடைச்சி போட்டு குனிஞ்சு குடித ஒழு செய்தது இல்ல. எல்லாம் டெப்ப திறந்தா டெப்புல வார தண்ணி, அந்த தண்ணி ஹவுல் தண்ணி இல்ல, அது ஹவுல் தண்ணி இல்ல. இதுதான் ஹவுலுடைய தண்ணி. ஹவுல் இதுதான் வட்டம் சதுரமான ஆழமான குள்ளத்தைனுக்கு அதிகமான தண்ணி, இதுதான் தண்ணி. இதை சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த நேரத்தில் அந்த தாய். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். பாவங்கள், யாராவது ஒரு மனிதன் பாவமான காரியத்தை செய்துவிட்டு நான் பாவத்தை செய்துவிட்டேன் யா ரசூலல்லாஹ் என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி வந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக சத்தியமாக அவர்களை மன்னிப்பார்கள். ஹதீஸ்களில் வருகிறது ஒரு பெண்மணியுடைய வரலாறு. அந்த பெண் விபச்சாரம் செய்து ஒரு குழந்தையை தன் வயிற்றில் சுமந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார்கள். சஹாபாக்கள் மஸ்ஜிதிலே திண்ணையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பாவம் செய்து விட்டேன், நான் ஒரு பாவி, எனக்கு அந்த தண்டனையை தாருங்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னார்கள். முதலாவது விடுத்தம் சொன்ன பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டும் கேட்காத மாதிரி இருந்தார்கள். இரண்டாவது விடுத்தமும் சொல்லுகிறார் அந்த தாய். மூன்றாவது விடுத்தமும் சொல்லுகிறாள். சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ செய்திருக்கக்கூடிய இந்த குற்றத்துக்கு தண்டனையை இப்ப தர முடியாது, நீ போ, உண்ட குழந்தைய பெற்றெடுத்துட்டு வாழ்ந்தார்கள். குழந்தை பெற்றெடுக்கப்படுகிறது. குழந்தையை கையிலே தூக்குகிறார்கள். தூக்கி கொண்டு வருகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில். யா ரசூலல்லாஹ், எனக்கு தண்டனையை தாருங்கள், இதோ குழந்தையை நான் ஈன்றெடுத்து விட்டேன், பெற்றெடுத்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, இல்ல, உனக்கு இப்பவும் தண்டனை தரையிலாம். எவ்வளவு இரக்கம் உள்ளவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவ்வளவு இரக்கம் உள்ளவர்கள். சொன்னார்கள், தாயே, நீ இந்த குழந்தையோட போ, இந்த குழந்தைக்கு 2.5 வருஷம் நீ பால் கொடுக்கணுமே, அந்த ரத்தத்தை பாலாக கொடுத்துட்டு வா, உனக்கு தண்டனை தாரேன். 2 வருஷம் தாண்டி பால் மறக்கப்பட்டதுக்கு பின்னால ஹதீஸ்களிலே வருகிறது எப்படி என்றால், ஒரு ரொட்டி கொண்டு கையில எடுத்துக்கொண்டு அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த புள்ள தின்னுது, இதோ ரொட்டி துண்டு கையில் இருக்குது, சாப்பிடுகிறது, இப்பொழுது எனக்கு தண்டனையை தாருங்கள் என்று சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்டனையை கொடுத்தார்கள். எவ்வளவு இரக்க மனப்பான்மையோடு இருந்திருக்கிறார்கள். முன்னாள் நீ போய்விடு, நீ சொல்லுகிறதை நீ மறந்து போய்விடு என்று அனுப்பினார்கள். மீண்டும் அவள் வருகிறார் அல்லவா, தண்டனையை பெற வேண்டும் என்று வருகிறாரே, அதற்காக தண்டனையை கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்களை
அவருடைய பண்பாடுகளை பேசுவதாக இருந்தால் 45 நிமிஷத்துக்குள்ள பேசலாம், அரை மணி நேரத்துக்குள்ள பேசலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த புகழ்களை எவ்வளவுதான் பாடி 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 நாங்கள் புகழ்ந்தாலும் எங்களால புகழ்ந்து முடிக்க முடியாது. எவ்வளவுதான் புகழ்ந்து விடிய 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 புகழ்ந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை எங்களால் புகழ்ந்து முடிக்க முடியாது என்ற செய்திகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு சமயம் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை நீங்கள் படித்திருக்கிறீங்க. அபூஜஹிலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால அவர் பரம விரோதி, இஸ்லாத்துக்கு பரம விரோதியாக இருந்தார்கள். அவங்க படிக்கக்கூடிய பைத்துகள், பாடல்கள் இருக்கிறே, இது காபிர்களுடைய உள்ளத்துக்கு இந்த கத்தியால குத்துவதை விட பவர். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நட்பண்புகளையும் நல்ல குணங்களையும் கண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னிலையில வருவதற்காக வேண்டி ஆயத்தமாகிறார்கள். அவருடைய மனைவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகான பண்பாடுகள் அத்தனையையும் சொல்லிக் கொடுத்தார்கள் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை போடு நீங்க நினைக்கிறது போல அல்ல, அவர்களுடைய குணங்கள் எல்லாம் நல்லது, அழகான பண்புடையவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்து முன்னிலையிலே வர வைக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி வருகிறார்கள் தெரியுமா? மாறு வேடம் ஒன்று போட்டு ஒருத்தருக்கும் புடிச்சு குறையிலாம மோத்த மாத்தி என்ன சரி ஒன்றால போட்டி. இப்ப நாங்க உதாரணமாக இந்த பள்ளியில 4 சைடிலையும் கேமரா போட்டிக்குது. இந்த கேமராக்கு மாட்டிக்கிறாம வாரண்டால் எப்படி வாரவன்? ஹெல்மெட்டை போட்டு அதை மூடி ஜெக்கெட்டை போட்டு அதை மறைச்சி ஆளை கண்டு குறையிலாம புடிச்சு குறையிலாம தான் அவன் வந்து நாசரி செஞ்சுட்டு போற. அப்ப பார்த்து விலனுக்கு இது நடந்திக்குது என்று செக் பண்ணி பார்த்தா, கேமராவை செக் பண்ணி பார்த்தா சும்மா ஒரு குழி ஒன்று தான் தெரிபடும், ஆள் தாரண்டு கண்டுபிடிக்கலாம். அதை எவ்வளவுதான் பெரட்டி 100 டிப்பல்ல 1000 டிப்பல்ல ஊருக்கு எல்லாரும் வந்து பார்த்தாலும் பார்க்கலாம். இப்படி இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறு வேடத்தை உருவத்தை மாற்றிக்கொண்டு தூரத்திலிருந்து வாராங்க. வார சபையில வந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த சபையில உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படியான பல சஹாபிகள் எல்லாம் தோட்டமாக இப்படி வட்டமாக இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. பள்ளிக்குள்ள பள்ளி திண்ணையில ஒரு ஓரத்துல பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வாராங்க. வந்து கொண்டு நிற்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூரத்தில் இருக்கிற பார்வையை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த கண்ணுக்கு ஒரு அளவு பார்வை தான் இருக்கிறது. எங்கட கண் இருக்குது, இந்த கண்ணுக்கு ஒரு லிமிட்டுக்கு அதுங்களை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பார்வை இருக்குது, அப்படி அல்ல. எவ்வளவு தூரம் பார்க்கணுமோ அவ்வளவு தூரத்தை நினைக்கிறார்களோ அந்த அளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பார்வை அப்படியே போகும். பின்னால் பார்க்க வேண்டுமா பார்ப்பார்கள், இடலால் பார்க்க வேண்டுமா பார்ப்பார்கள், வலோர் பார்க்க வேண்டுமா பார்ப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, குறிப்பாக சொன்னார்கள், யா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, இதோ தூரத்தில் இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறாள். நீங்க தாரும் ஒத்தருமே அவனோட வாப்பட செய்திகளை, அபூஜஹில செய்திகளை சொல்லி அவட மனச குழப்பவானம். அவரை வரடுங்கோ. வாப்பட செய்திகளை சொல்லி நீங்க அவட மனச குழப்பவானம், அவரை வரவிடுங்கோ. இன்றைக்கு பார்த்தா என்ன சரி ஒரு பிரச்சனை வந்தா
அவன் வாப்பா இப்படி நின்ற, உன் உம்மை இப்படி நின்ற, நீ இப்படி நின்ற, அவன் நீ இப்படி போன, இப்படி வளர்ந்த, இப்படித்தான் உன் வளர்ப்பு. இதுதான் எங்கட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து அப்படியான ஒரு வார்த்தை எங்கேயும் வந்ததாக குறிப்பிட முடியாது. சொன்னார்கள், இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறார், அவரை வளவுடுங்கோ, வாப்பட விஷயங்களை சொல்லி மனச குழப்பவான. கிட்ட வந்தார்கள், பயந்து பயந்து வருகிறார்கள். கிட்ட வந்தார்கள், சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள். சொன்ன சலாத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடை அளிக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்திகளை பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னது என்ன? நீங்க வாப்பட விஷயங்கள் ஒன்று சொல்லி அவட மனசு குழப்பமான முடுங்கு வரத்துக்கு வந்தார்கள். முகத்தை கலட்டினார்கள். பார்த்தால் இக்ரிமா வந்திருக்கிற, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும், என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ். எப்படி என்றால் சொன்னார்கள், நான் உஹது யுத்தத்தின் போது நான் ஒரு அம்பை ஏந்தினேன் யா ரசூலல்லாஹ். அந்த அம்பு இருக்கிறே, அந்த அம்பு ஏந்தப்பட்ட அம்பில் இருந்து வந்த வில்லு உங்களுடைய பல்லை தோக்கி வந்தது, அந்த பல்லிலே பட்டது, அந்த பல்லை உடைத்தது நான் தான் யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அருமை சஹாபாக்கள் தோழருடைய மத்தியில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையில அந்த சஹாபி தோழர் மன்னிப்பு கேட்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னித்தார்கள், இஸ்லாத்துக்குள் நுழைந்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாபெரும் ஒரு புலவர். உலகத்தில 60 வருஷங்கள் வாழ்ந்தார்கள். 60 வருஷங்கள் இன்னும் வாழ்ந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான். அந்த 60 வருஷமும் முன்னால் வாழ்ந்த 60 வருஷங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் பரம விரோதியாகத்தான் இருந்தார்கள். அதே மாதிரிதான் இக்ரிமா அதே மாதிரி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடக்கூடிய பாடல்கள் இஸ்லாத்தில் இருக்கிறவருடைய உள்ளத்தை குத்தும் அம்புகளால் குத்துவது போல தாக்கி கொண்டு போகும். 60 வருஷம், இன்னும் 60 வருஷத்தை அல்லாஹ் இஸ்லாத்துக்குள் நுழைய வைத்து அவர்களை வாழ வைக்கிறான். 120 வருஷம் வாழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலா செய்த ஒரு கஃபாராவோ தெரியா, அந்த பாவத்துக்காக வேண்டி அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். பாவ மன்னிப்பு பின்னால, இஸ்லாத்துக்கு நுழைந்ததுக்கு பின்னால இழந்தவர்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 120 வருஷங்கள் வாழ்ந்தார்கள். 60 வருஷம் அங்க, 60 வருஷம் இங்க. ஆமிர் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பைஹக்கியிலே ஹதீஸ் வருகிறது, ஆமிர் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு நாள் சமயம் தோழர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவரும் ஒரு கவிஞர், பாட்டுகள் இப்படி பைத்துகளை படிக்கக்கூடியவர் தான். ஆமிர் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அஸ்மிஅனா மின் ஹுனைஹாத்திக, உங்களுக்கு சேர்ந்த பாட்டு படிச்ச காலம் தானே, நீங்க கவிகளை பாடினீங்க தானே, இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால பல கவிகளை பாடிக்கிறீங்களே, நீங்க கொஞ்சம் அந்த முந்தி பாடின பாடுகளை கொஞ்சம் பாட்டி காட்டுங்களே, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டால கொஞ்சம் அந்த கவிகளால கொஞ்சம் பாடுங்களே என்று சொன்னார்கள். ஆமிர் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தோழர்களே, நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாலதான் பாடினேன், இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், பாடலாம். உமர் ரலியல்லாஹு கிட்ட என்று சொன்னாங்க, ஆமிரே ரலியல்லாஹு அன்ஹு, உனக்கு அந்த பேச்சு ஒன்னும் தேவையில்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பாட சொல்லியா, நீங்க பாடுங்க. பாடினார்கள். ஆமிர் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பைஹக்கியிலே ஹதீஸ் இருக்குது, பாடினார்கள், இஸ்லாத்தை தூக்கி பாடினார்கள், புகழ்ந்து கொண்டே பாடினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கும் பொழுது
ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு விடயங்களும் எங்களுக்கு படிப்பினையாகத்தான் இருக்குது. பாவ மன்னிப்பை அவர்கள் தந்தார்கள், பாவ மன்னிப்பை கொடுத்தனுப்பினார்கள். உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் தான். ஒரு மனிதன் வந்து பள்ளிக்குள்ள வந்து சிறுநீர் கழிக்கிறான். கழித்த சிறுநீரை சஹாபாக்கள் தடுக்க முயன்கிறார்கள். முயன்ற பொழுது சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே அமைதியாக அப்படி இருந்துவோங்க, அவருடைய வேலை அவர் முடிக்கட்டும், அவருடைய வேலையை அவர் முடிக்கட்டும். நீங்க அவரை பத்தி இப்ப சிறுநீர் மூத்திரம் பெஞ்சு கொண்டிருக்க மனுஷனை நீங்க தட்டினா அவன் ஒரு இடத்துல இல்ல 10 இடத்துல மூத்திரத்தை பேஞ்சி பேஞ்சி ஓடுவான். உடுங்க, அவரை உடுங்கோ உடுங்கோ. சிறுநீரை கழிச்சிட்டு போனார்கள் சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக் கொடுத்த பண்பாடு என்ன எல்லாம் விளங்கி இவை வெளிசாட்டினார்கள், திருத்தினார்கள். தன் கையால் அவர்கள் துப்புரவு செய்தார்கள். வீட்டிலே படுப்பதற்காக உறங்குவதற்காக இடம் கொடுத்த மனிதனை கூட வீட்டுக்குள் சிறுநீரையும் கழிவையும் கழித்துவிட்டு போய் வாள் மறந்து போன நேரத்தில் திரும்பி வர வாள் எடுக்க வருகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கையால துப்புரவு செய்து கொண்டிருந்தார்களே, மன்னிச்சு கொடுத்தாங்களா இல்லையா? ஹால் ஆறுவதற்காக ஒரு மரத்துக்கு கீழால் அமர்ந்த பொழுது, ஒரு மரத்துக்கு கீழால் அமர்ந்த பொழுது காபிர்கள் வந்தார்கள், வாளை கையிலே எடுத்தார்கள். இப்ப எங்களை கையண்ட கையில வாளிக்கு இந்த வட்டில் இருந்து பாதுகாக்கிறது தாரு. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் என்னை பாதுகாத்துக் கொள்வார். கையை கீழே விட்டார்கள். அப்படியே வாள் பணிய விழுகிறது. கையிலே வாளை எடுத்தார்கள். இப்ப ஏந்த வட்டில் இருந்து உங்களை பாதுகாக்கிறாரு. இப்ப நான் வெட்ட போறேன், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க தான் பாதுகாக்க போங்கோ, மன்னிச்சுட்டு அனுப்பினாங்க. இதுதான் மன்னிப்பு, இதுதான் மன்னிப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா விஷயங்களிலேயும் மன்னிப்பு கொடுத்தார்கள், எல்லா விஷயங்களிலேயும் மன்னிப்பு கொடுத்திருக்கிறார்கள். என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் தோழர்களும் சஹாபாக்களும் அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்களும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல பாவத்தை மன்னித்துக் கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டா நிச்சயமாக அவங்க பாவத்தை மன்னிச்சு கொண்டுதான் அனுப்புவாங்க, உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைக்கு வந்தா, சபைக்கு வருவார்கள், அப்படியே தோழர்கள் எல்லாம் நிற்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மஸ்ஜித் நபவிக்குள்ள வருவார்கள். சில சஹாபாக்கள் எழும்பி நிற்பார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் இது ஓடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே ஒன்றும் கணக்கெடுக்க மாட்டார்கள். அவர்கிட்ட வெளியே போய் தவறு செஞ்சு போட்டு அவர் பேத்துடுவார். எந்த நேரமும் எந்த சஹாபிக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல இல்ல, நான் வர செல்ல நீங்க எல்லாரும் எலும்பி நிக்கணும், நாம் வர செல்ல நீங்க எல்லாரும் எலும்பி நிக்கணும் என்று எந்த சஹாபியிடத்திலே சொல்லல. எலும்பி நின்ற சஹாபிய நீங்க இடத்துக்கு எலும்பின என்று சொல்லி இருப்பாட்டோம் இல்ல. கௌரவத்தையும் மரியாதையையும் விரும்பாதவர்கள் நாம் வளர்ச்சல எலும்பி நிக்கோம் என்று யாராவது ஒரு மனுஷன் மனசுக்குள்ளால நினைச்சான்னு சொன்னா அவன் பெருமை, அவனுக்கு தக்கப்பர், நான் தான் என்ற மமத அவனுடைய உள்ளத்துல வந்துட்டது. நான் பெரிய மனுஷன், ஊர்ல பெரிய மனுஷன், நான் வரச்சல எல்லாரும் எலும்பி நிக்கணும், இப்படி நினைச்சால் அவனுக்கு பெருமை. இதை விரும்பாதவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தை விட கொஞ்சம் கூட போகுது. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுப்பாங்க. நான் சின்ன ஒரு விஷயம் சொல்லு, இவங்கட தூக்கமிக்குதே, இவங்க படுத்தா படுக்க இல்லை, இவங்களே படுக்கலாம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு படுக்கலாம். ஏண்டா படுத்துன்னு சொன்னால் ஒளு முறிஞ்சிருமே. குர்ஆனுடைய வசனங்கள் வஹி இறங்குதே, கனவுலே இறங்குமே வஹி. இப்ப அவட ஒழுவ பத்தி சொல்லுகிற பொழுது சொல்லார்கள், ஐநானி தனாமானி, அவன ரெண்டு கண்ணும் படுக்கும், கண் ரெண்டே பொத்துவார்கள், பொத்தி கொண்டிருப்பாங்க. வல் கல்பு யக்லா, இந்த உள்ளமிக்கே இது படுக்கு இல்லை. நாங்க படுத்தா கண்ணும் படுக்குக உள்ளமும் படுக்குக. இங்க படுத்தால் இங்க ரூம்ல படுக்குக, நாங்க இங்க யாழ்ப்பாணத்துல கொஞ்சம் நேரத்தில் எழும்பி வந்து பார்த்தா தான் ரூமுக்குள்ள. இதான் எங்கட தூக்கம். இன்னைக்கு நான் செல்ல வரேன் தெரியுமா, ஜும்மா தொழுகைக்கு வந்தா இமாம் கொத்துபாவுதிக்கு நிக்கிய எல்லாரும் படுக்கு. இமாம் கொத்துபாவுக்கு ஒத்தரமில் எல்லாம் தூக்கம் அடிச்சு குரக்கு இழுத்து படுக்கு. எலும்பி போட்டு மோதின் என்ன செய்த, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படி சொல்லத்தான் அடுத்தவன் தட்டு புருஷண்டு. இவன் எலும்பு அல்லாஹ் அக்பர். இவன் தொழுகை கூடுதல்லப்பா, இவன் தொழுகை கூடுதல்ல, இவன் ஒழு முறிஞ்சி ஒழு செஞ்சு ஒண்ணு வந்துதான் தொழணும். சும்மா அவருங்க தொழுதா சும்மைக்கு இந்த இமாம்களும் அவங்கட பாவம் எல்லாம் இவங்க சுமக்கணும். கோச்சி பொட்டியில போற டிரைவர் மாதிரிதான், பஸ்ல போற டிரைவர் மாதிரிதான். பஸ்ஸுக்குள்ள போற எல்லாரும் கண்ணை பத்திங்க போனாலும் டிரைவர் போவான். பஸ்ஸுக்குள்ள எல்லாரும் முடிச்சு டிரைவர் கண்ணை பத்தினாலும் என்ன செய்த வைத்து முட்டி எல்லாரும் தரமட்டம் எல்லாம் முடிச்சு. அது மாதிரிதான் இதுவும். நீங்க எல்லாரும் சரியா இந்த அவங்களுக்கு கொண்ட்ரோலா கொண்டு போயிடும். நீங்களே பிள்ளையாகிக்கிட்டு அவங்க கொண்டு கூட எல்லாம் அவங்க சுமக்க வைக்கிறார். ஜும்மால நடக்க விஷயத்தை தான் சொன்னேன். படுக்கையில எங்களுக்கு ஒரு நாளும் படுக்கையில படுத்து தூக்கம் போனா ஒழு முறிஞ்சி கை தொழில் செஞ்சுன்னு வாங்குவோம். படுக்கிறதுக்கு ஒரு முறை உண்டிக்கு இமாம்கள் சொல்லி தந்திக்கிறது முறை. அந்த முறையில இன்னைக்கு ஒருத்தருக்குமே இருக்கலா. இந்த பள்ளி ஒழுக்கி ஈக்கிய யாருக்கும் இருக்கிறது கேளா. அந்த அப்படி விளங்கிக்கோங்க. என்ன செய்யணும் அப்படினால் அவர் மனுஷன் கொழுத்த ஒரு மனுஷனாக பெரிய ஒரு மனுஷனாக இருக்கணும். அப்பனா தான் இருக்கலும். பின் தட்டைக்கு மேலால கால வச்சு அவர்கள் அந்த காத்து போற இடத்தை மறைச்சி இருக்கணும். இருந்தால் தான் அது மறைஞ்சி அது காத்து போடணும்னு சொன்னா தூக்கம் போடணும்னு சொன்னா பிரச்சனை இல்லை. இப்படி கொண்டு செய்யலாம். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ்களை இன்று மட்டுமல்ல எல்லா இடத்திலையும் புகழ்ந்து நாளை கியாமத்தினால் மஹ்ஷருடைய கடைசி நேரம் வரையில இந்த வாய்களால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நாவன்மையே யா அல்லாஹ் நீ எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. இந்த நேரத்தில் கேட்கப்பட்ட விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து இயன்ற வரையில் எடுத்து எங்களுடைய வாழ்க்கையை நல்வாழ்வாக ஆக்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு அல்லாஹ் நீ தௌஃபீக்கு செய்தருள்வாயாக. எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி கடைசி நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.